வேற ஏதாச்சும் சீக்ரெட் நீங்க ஃபாலோ பண்றீங்களா சார்? ட்ரேட்ல வந்து ட்ரேட ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு மேடம், பார்க்கறதுக்கு? இப்ப நான் வந்து ஒரு காலத்தில நெறைய ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். மறுபடியும் எனக்கு நேரமும், காலமும் எனக்கு போதிய அளவுக்கு இல்ல. மார்க்கெட்ட ஓகே. வந்து பிரெடிக்ட் பண்ண டைம் இருக்கு. பிளஸ் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்றது தான் எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு. இந்த மாரி இருக்கிறதால நான் இன்வெஸ்ட்மென்ட்க்கு போயிட்டேன். ம். ட்ரேடு என்னால இப்ப நீங்க என்ன இன்னைக்கு கூப்பிட்டு ட்ரேட் பண்ண சொன்னா கூட நான் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஏடிஎம் மாரி. நான் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கேன். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ம். பட் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது அப்படி இல்ல. நமக்கு பேஷன்ட்டும் கத்துக் குடுக்குது. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோங்கிறத கத்துக் குடுக்குது. அத நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கோம். மத்தபடி அந்த ரிசர்ச் வச்சிருக்கிறதால நெறைய பேருக்கு நம்ம அத அட்வைஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெஸ்டார் நெறைய பேர் வந்து இப்ப இந்த தருணம் மார்க்கெட் வந்து நெறைய ஃபால் ஆயிருக்கு. 10% கிட்ட மார்க்கெட் ஓவராலா நியர் பை இப்ப விழுந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? என்னோட இண்டிவிஜுவல் நான் ட்ரேட் பண்ணேன்னா, நான் ஃபீல் பண்ணுவேன். 10% மார்க்கெட் வந்தா நான் 20% இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு 10% வந்துனா நான் கிட்டத்தட்ட 35%லேருந்து 50% இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, நீங்க 2020லேருந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல ஃபால் ஆகவே இல்ல. ஆஃப்டர் இந்த ஒரு பட்ஜெட் வந்தது. அதில மட்டும் தான் ஃபால் ம். ஆச்சு. அந்த கொரோனாவுக்கு அடுத்தது இப்ப அடுத்தது பெரிய ஃபால்னா இதுதான். இந்த ஃபால் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வார் வந்து 2 விஷயம். நீங்க எதிர்பார்க்குற மாரி ஏதோ ஒரு காரணங்களால இது வந்து வார் நிக்கலாம். அல்லது எக்ஸ்டெண்ட் ஆயி ஏதோ ஒரு ரூபத்தில போய் அப்பயும் அது நிக்கலாம். இது 2 மட்டும் தான் நடக்குது.